அது ஏன்னே தெரியல. எப்பவுமே சாதாரணமான ஆளுங்களுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைன்றது தாறுமாறாக பூந்து விளையாடுது. அப்படி ஒரு விளையாட்டுடைய விளைவாக இருக்கிற ஒருத்தன் தான் மனோஜ். அவன் செஞ்ச சில தப்போ சரியோ தெரியல. அவன் வாழ்க்கையில் நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காண்றான். ஆனால் கனவு காண்றானுங்க கடைசி வரைக்கும் கனவு மட்டும் தான் காணணும் போல். அப்படி ஒரு கனவை வச்சுக்கிட்டு அவன் செய்கிறது என்னவோ ஒரு சாதாரணமான வேலை. கார் ஒயரிங் ஹார்னஸ் கம்பெனியில் இவன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். பிடிக்கவே இல்லைனாலும் தான் மனசாட்சிக்கு உண்மையாக செய்ய முடிஞ்ச வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளே அடிக்கடி வர கேள்வி, நீ பண்ண வேண்டிய விஷயம் இதுமா, இது பண்ணுறதுக்காக தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அந்த சமயத்தில் கொஞ்சம் மூட் அவுட்டில் அவன் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். போன இடத்துல அட்லீஸ்ட் நிம்மதியாகவாச்சும் ஒர்க் பண்ண வந்தானே நினைக்கிறீங்க, அதுவும் இல்லை. அங்கேயும் தினம் தினம் பிரச்சனை மட்டும்தான். ஏய் மனோஜ், உனக்கு ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எத்தனை டைம் சொல்லி டெய்லி டூயிங் அகைன் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சரி, இல்லைன்னா கிளம்பிட்டியா? சார், சும்மா டெய்லி என்னை டென்ஷன் பண்ணிட்டுருக்காதீங்க. என் ஒர்க்கை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன். மற்றவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் என்ன காரணம் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? என்ன யார் எதிர்த்து பேசுதோ ட்ரைனிங் ஆச்சு ஆகும். இவனும் அந்த சண்டைக்கு அப்புறமா ட்ரைனிங் ஹாலில் போயிட்டு உட்காரான். அவன் மண்டைக்குள்ளே ஓடுறது எல்லாம் ஒரே கேள்வி தான், இவ்வளோ சகிச்சுட்டு நம்ம இதை ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்வி. ஒரு செகண்ட் யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த கம்பெனியை விட்டு வெளியே போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த இந்த முடிவு சரியோ தப்பான்றது அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் மனசுக்குள்ளே மொதல் தடவை நம்ம துணிஞ்சு நம்மளுக்கு பிடிச்ச செய்ய போகிறன்ற அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் தெரியுது. அதே கோவத்தோடைய வேகத்தோடைய வந்து அவனுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸை திரும்பவும் ஆரம்பிக்கிறான். இந்த டைம் அவனுக்கு மனசு பிடிச்ச வேலையை செய்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறான். அவனுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸும் ஒரு வழியாக முடிவுக்கு வருது. அவன் இது வரைக்கும் எழுதின எல்லா கதையுமே வெறும் கதையாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது அந்த கதைக்கு ஒரு உயிர் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும்போது அவனுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். அவன் லைஃப் டைமில் இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை எதிர்பார்த்ததே இல்லை. ஆனால் முறை அவனுடைய அந்த முதல் படத்துடைய அந்த முதல் ஷாட்டுக்காக, அதுவும் நைட் டைமில் ரோட்டில் எக்கச்சக்கமான டிராஃபிக்கு நடுவில் அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணான். மண்டைக்குள்ளே அவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அவனுடைய அந்த ஹாப்பினஸ் அவன் மூச்சிலேயே தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஒரு நாள், இந்த ஒரு நொடி, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவன் இவ்வளோ நாளும் காத்துட்டு. அந்த ஹாப்பினஸை ஃபுல் டவுன் பண்ணி அவன் சொன்ன அந்த வார்த்தை ஆக்ஷன்.